கொலை குற்றவாளிய ஆற்றிலிருந்து சடலமா மீட்கப்பட்ட வழக்குல போலீசார் 5 பேரை கைது பண்ணிருக்காங்க. பெற்ற தாயே மகனை கொன்று வீசியது ஏன்? கடந்த 13ஆம் தேதி இரவு அந்த ஆற்றங்கரை வழியாக சென்ற சிலர் அடையாளம் தெரியாத ஒரு சடலம் கிடப்பதாக பவானி காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். அந்த நடுநிசியையும் பொருட்படுத்தாமல் உடனே ஆம்புலன்ஸை அழைத்துக் கொண்டு சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் அங்கிருந்த சடலத்தை மீட்டு உடற்கூறாய்விற்காக மருத்துவமனைக்கு அனுப்பிவிட்டு விசாரணையை தொடங்கினார்கள். ஆனால் சடலமாக மீட்கப்பட்டவர் பற்றி எந்த தகவலும் கிடைக்கவில்லை. காரணம், முகம் முழுவதும் அழுகி இருந்தது. அதோடு வயிறு கிழிக்கப்பட்டு அதனுள் கற்கள் வைத்து கட்டப்பட்டிருந்தது. இப்படியொரு கொடூரமான கொலையை காவல்துறையினரே பார்த்திருப்பார்களா என்பது சந்தேகம். கொல்லப்பட்டவர் யார்? இப்படி கொடூரமாக கொலை செய்யும் அளவிற்கு குற்றவாளிக்கும் இறந்தவருக்கும் என்ன பகை இருந்திருக்கும் என்ற கேள்விகளுக்கு விடை தேடி 4 நாட்களாக தூக்கம் தொலைத்து பவானி போலீசார் விசாரித்ததில் தற்போது சுதா, முருகானந்தம், சக்தி பாண்டியன், யோகேஷ் மற்றும் கௌரி சங்கர் என 5 குற்றவாளிகளை அதிரடியாக கைது செய்திருக்கிறார்கள். இதில் சுதாவும் முருகானந்தமும் தான் இந்த கொலையின் முக்கிய சூத்திரதாரிகள். இவர்கள் இருவரும் தாய் மகன். கொல்லப்பட்டவர் மதியழகன். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே உள்ள தொட்டிப்பாளையத்தைச் சேர்ந்தவர். 26 வயதான இவர் ஒரு கொலை குற்றவாளி. அது மட்டுமில்லாமல் திருட்டு, அடிதடி, கொலை முயற்சி என இவர் மீது பல கேஸ்கள் பவானி காவல் நிலையத்தில் நிலுவையில் உள்ளன. சென்ற வருடம் இவரது மனைவி கிருத்திகா இறந்து போயிருக்கிறார். அந்த வழக்கில் மதியழகன் முக்கிய குற்றவாளியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். சில மாதம் சிறைவாசம் அனுபவித்தவர் சமீபத்தில்தான் ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக தான் கொடூரமாக கொன்று வீசப்பட்டிருக்கிறார். கைதான தாய் சுதாவிடமும் அவரது மகன் முருகானந்தத்திடமும் விசாரித்தபோது கொல்லப்பட்ட மதியழகன் பற்றிய பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்திருக்கின்றன. மதியழகன் வேறு யாருமில்லை, சுதாவின் ஆசை மகன், முருகானந்தத்தின் தம்பி. ஆம், சென்ற வருடம் மனைவி சிறை சென்று வந்த பிறகு மனமுடைந்து போன மதியழகன் முழு நேர குடிகாரனாக மாறியிருக்கிறார். வேலை வெட்டிக்கு செல்லாமல் வீட்டிலிருந்தே குடிக்க ஆரம்பித்திருக்கிறார். குடிப்பதற்கு பணம் கேட்டு தாய் சுதாவை அடித்து துன்புறுத்தி நச்சரித்திருக்கிறார். மகனின் இந்த செயலால் மனமுடைந்து போன சுதா மூத்த மகனின் வீட்டிற்கு சென்று தஞ்சமடைந்திருக்கிறார். ஆனால் விடாது கருப்பு என்பது போல அங்கேயும் சென்ற மதியழகன் தாயிடம் குடிக்க பணம் கேட்டு டார்ச்சர் செய்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் சுதா பணம் தர மறுக்கவே கத்தியை காட்டி மிரட்டியிருக்கிறார். அதோடு நின்று விடாமல் இன்னும் ஒரு படி மேலே சென்று சுதாவின் கையை கத்தியால் கிழித்து உயிர் பயத்தை காட்டியிருக்கிறார் மதியழகன். மதியழகனின் இந்த மதிக்கெட்டத்தனம் சுதாவுக்கு ஆத்திரத்தை வரவழைத்து இருக்கிறது. இதற்கு மேலும் அவரை விட்டு வைக்க கூடாது, கொன்றுவிட வேண்டும் என சுதா முடிவு செய்திருக்கிறார். இந்த கொடூர முடிவுக்கு முருகானந்தமும் ஒத்துக்கொள்ளவே மளமளவென கொலை திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது. சொந்த தம்பியை தாங்கள் கொலை செய்தால் எப்படியாவது மாட்டிக்கொள்வோம் என பயந்த முருகானந்தம் நண்பர்கள் மூலம் அந்த கொடூரத்தை செய்ய துணிந்திருக்கிறார். சம்பவத்தன்று பணம் தருவதாக மதியழகனை வீட்டிற்கு அழைத்திருக்கிறார் சுதா. அவர் உள்ளே வந்தவுடன் மறைந்திருந்த முருகானந்தமும் அவருடைய நண்பர்களும் மதியழகனை பின்னால் இருந்து அடித்து கொலை செய்திருக்கிறார்கள்.
சடலத்தின் வயிற்றை கிழித்து குடலை எடுத்து அதை ஆற்றில் இருக்கும் மீன்களுக்கு இரையாக வீசியிருக்கிறார்கள். அதன்பின் சடலம் மிதந்து மேலே வராமல் இருப்பதற்காக வயிற்றில் கல்லை வைத்து அடைத்தும் ஆற்றில் வீசியிருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த பவானி காவல் நிலைய போலீசார் குற்றவாளிகள் 5 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்திருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.